ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டிப்ஸ். ஒன்று வந்து பாவக்காய் பற்றி, இன்னொன்று வந்து புடலங்காய் பற்றி. புடலங்காய் பற்றினது மட்டும் இல்லை, சில நீர் காய்கறிகளுக்கான குறிப்புகளும் தான். பாவக்காய் எவ்வளோ தான் செஞ்சாலும் சம்டைம்ஸ் கசக்கும். அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பாங்கன்னா பெரியவங்க, இந்த பாம்பு ஏறினா பாவக்காய் ஏறினா அந்த கொடி மேலே ஏறி இருந்துச்சுன்னா ரொம்ப கசக்குங்குவாங்க. ஸோ இயற்கையாகவே பாவக்காயில் கசப்பு இருக்குது. அந்த கசப்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பட் கிட்ஸுக்கு கொடுக்குறப்ப அவங்களும் பாவக்காய் எடுத்துக்கணும்னு நினைக்கிறப்ப ஓரளவுக்கு கசப்பை கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு சில டிப்ஸாக நான் சொல்ல போகிறேன். ரொம்பவும் பாவக்காவை மெல்லிஸாக நறுக்கக்கூடாது, கொஞ்சம் இந்தளவு தின்னாவது நறுக்கணும். ரொம்ப தின்னா நறுக்கணும்னா அதுவே அதிகமாக கசப்பு இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, கல்லுப்பு எடுத்துருக்கேன், இந்தளவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ பாவக்காய். இதுக்கு வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க, நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப அதிகமாக உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம், சும்மா 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம், பட் கல் உப்பு நல்ல ஒரு கிருமி நாசினி, அதுக்காக தான் நான் வந்து கல் உப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பாவக்காவை ஃபஸ்ட்டு வந்து கழுவாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் கழுவ தேவையில்லை. இப்போது வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ பாவக்காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 1/4 கிலோவுக்குன்னா இந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ தான் நல்லா கலந்து விடுங்க. எந்த இன்க்ரீடியன்ட் போட்டாலும் அதை தனித்தனியாக கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன்லேருந்து பாதி அளவு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பாவக்காயில் இருக்க கெட்ட நீரையும் அந்த கசப்பையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் சேர்க்குறோம். இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு, இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல கசப்பை எடுக்கணும்னா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற புளி கரைசல் இருக்கு இல்லையா, சும்மா லைட்டாக அந்த புளி கரைசலை எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்திங்கனாவே போதுமானது. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா, எல்லாத்தையும் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின புளி கரைசலோட தண்ணி வந்து இந்த மாதிரி அடியில் இருக்கும் பாருங்கள். இந்த அளவு தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். டோட்டலாகவே ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருப்போம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டிங்கன்னா அதுலேருந்து நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணி தான் வந்து உங்களுக்கு அதிக கசப்பை கொடுக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல கசப்பு போக்கும். இந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம பசங்களும் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான். சம்டைம்ஸ் சில பாவக்காவோட வெரைட்டி ஓவர் கசப்பாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறோம். இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா இதுலேருந்து தண்ணி மாதிரி வரும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப தின்னா நறுக்காமல் ஓரளவுக்கு தின்னா நறுக்கிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கசப்பு அதிகம் தெரியாது. இப்போது நான் பாவக்காவை தனியாக எடுத்து வச்சிடுறேன் மேரினேட் பண்ணி. இதுலேருந்து நமக்கு தண்ணி அப்படியே பாருங்கள் வர ஆரம்பிக்குது. இதே மாதிரி தண்ணி வரும். நம்ம வந்து சில நீர் காய்கறிகள் இருக்கும், புடலங்காய், சுரக்காய், சௌசௌ, அந்த மாதிரி சில காய்கறிகள் வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு சளி பிடிக்கிற உடம்பாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதனாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணிப்பீங்க. பட் இந்த மாதிரி குளிர்காலம் இந்த காலத்துலேயும் வந்து இந்த காய்கறி வந்து சளி பிடிக்காமல் இருக்குன்னா வெறும் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இது போல் எக்ஸஸாக இருக்க இந்த கெட்ட நீரை நீங்கள் வடிச்சிடலாம். இதுதான் உடம்புக்கு சத்து அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து அந்த காயில் இருக்க இயற்கையாகவே இருக்கிற ஒரு நீர். இது பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்காமல் சளியெல்லாம் பிடிக்கும். இல்லை எனக்கு அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்லாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குளிர் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் பண்ணி சாப்பிட்றப்ப கூட சளி பிடிக்காது. நீங்கள் வந்து முள்ளங்கியெல்லாம் கூட தண்ணியை லைட்டாக ஊற்றி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது. இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கூடையும். தேங்க்யூ.